breaks, I build what I want to make. Yeah, I'ma do it my way. Hi guys, welcome back to my YouTube channel. நான் தான் உங்கள் ஆஸ்ட்ரியன் பைலட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. என்னோட 14 Pro Maxல பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஓட்ட போகிறேன். எனக்கு வந்து ஸ்கின்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நிறைய வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் ஸ்கின்ஸ் பற்றி. பார்த்தீங்கன்னா லேப்டாப் போட்டிருக்கேன், இப்போ ரெக்கார்ட் பண்ணுற ஃபோன்லேயே ஸ்கின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கின்ஸ்னு சொல்லி ஒரு நான் பிளேலிஸ்ட்டே என் சேனலில் இருக்குது. ஸோ யாரெல்லாம் பார்க்கலீங்களோ அவங்களாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க ஸ்கின் மட்டும் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்கின். எல்லா ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தான் ஸ்கின் போடுவாங்க. பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேக் சைடு மட்டும், ஏன்னா நம்ம கேஸ் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்கின் நான் இன்றைக்கி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். சின்ன ஷார்ட் அண்ட் சிம்பிளான வீடியோ தான். அண்ட் வேறு ஃபோனுங்களுக்கெல்லாம் ஸ்கின் வந்து வேணும்னா கூட நான் வந்து S23 Ultra போட்டிருக்கேன், அப்புறம் S20 Plusக்கு போட்டிருக்கேன். அந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ்க்கெலாம் 2-3 ஃபோன்ஸ்க்கெலாம் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ போய் பிளேலிஸ்ட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராமை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி விடுங்க. ஏன்னா எதனா போட்டோன்னா முன்னாடியே வந்து ஸ்டோரியிலலாம் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக எதனா புதுசாக வந்து சின்ன கேஜெட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டுக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறேன். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் அப்கமிங் வரப்போகுது. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், சொன்ன மாதிரி நம்ம ஸ்கின் ஓட்டுறதுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோடய லேப்டாப்பில் கூட ஸ்கின் ஒட்டியிருக்கேன். அண்ட் ரெக்கார்ட் பண்ணுற ஃபோனை கூட நான் ஆல்ரெடி வந்து ஸ்கின் ஒட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ போய் பாருங்கள். ஸ்கின்ஸ்க்குன்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது. இந்த ஃபோன் மட்டும் இல்லை, S20 Plusன்னு ஒரு ஃபோனுக்கு போட்டிருப்பேன், அந்த ஸ்கின்னும் இருக்குது. அப்புறமா S23 Ultra, இப்போ பார்த்தீங்கன்னா iPhone 14 Pro Maxக்கு நான் ஆர்டர் பண்ண ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த சைட்லேருந்து தான் வந்துச்சு. ஓகேங்களா, ஏன்னா இங்கே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொஞ்சம் குவாலிட்டி. நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடிக்கு வாங்கலை, ஜஸ்ட் பேக் சைடுக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளோட சைட்ஸ் பார்த்தீங்களா ஃப்ரேம் இருக்குல்ல, ஸோ ஃப்ரேமு பாட்டமுக்கெலாம் கவர் ஆகாது. நான் ஏன் அது வாங்கலைன்னா, நான் வந்து இந்த டைம் வந்து இந்த ஃபோனில் கொஞ்சம் கவர் போட்டு தான் யூஸ் பண்ணலான்னு ஒரு இது. ஏன்னா இது கொஞ்சம் சைடெல்லாம் கார்னர்லாம் ஷார்ப்பாக இருக்கா, ஸோ அதனால் ஹோல்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. நீங்கள் ஃபுல் ஸ்கின் போட்டிங்கன்னா, நம்மளோட சைட்ஸோடு சேர்த்து போட்டிங்கன்னா, ஸோ அப்போ நீங்கள் கவர் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த ஸ்கின்னு பிச்சுட்டு வந்துடும். அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸ்கின் யூஸ் பண்ணி எனக்கு. ஸோ அதனால் நான் ஸ்கின் யூஸ் பண்ணல. ப்ளஸ் பார்த்திங்கன்னா என் ஃபோனில் இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, லென்ஸ் ப்ரொடெக்டர் இருக்குது. ஸோ லென்ஸ் ப்ரொடெக்டர் இருக்கனால கண்டிப்பாக ரிமூவ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அண்ட் என்னோடய ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா இதில் மேலே ஒரு ரிங் வருது பார்த்திங்களா, இன்சைட் ரிங், அவுட்டர் ரிங், அதாவது இன்சைடில் சின்ன ரிங். இந்த ரிங் வந்து நான் எந்த ஃபோனுக்குமே எப்பவுமே ஒட்டணும் பிடிக்காது எனக்கு. ஏன்னா அது ஒரு மாதிரி சீப்பாக லுக் ஒன்று கொடுக்கும். ஸோ இப்போ நான் ரிங் ரிமூவ் பண்ணுற சுச்சுவேஷன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பிரித்தா தான் தெரியும். பிரிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது கார்ட்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. இதுதான் நம்மளோட ஸ்கின். நான் ஆப்பிள் லோகோ கட் அவுட் வராதுன்னு நினச்சேன், ஏன்னா சைட்டில் பார்க்கும்போது இல்லை, பட் இப்போ இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒட்டலாம், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஹேர் ட்ரையர் வேறு எடுக்கணும், அது வேறு எடுக்க மறந்துட்டேன். சரி இருங்க, அதை எடுத்துகிட்டு ஹேர் ட்ரையரும் எடுத்துகிட்டு வரேன். ஓகே கேஸ், ஹேர் ட்ரையரும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ப்ராப்பராக ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம் பேக்கை. ஆக்சுவலாக இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. பட் நான் அதை யூஸ் பண்ண விரும்பல, ஏன்னா அது கொஞ்சம் டிஸ்பிளேயில் ஸ்டிக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம வந்து மைக்ரோஃபைபர் கிளாத்து, அந்த கண்ணாடி துடைக்கிற கிளாத்தை எடுத்துப்போம். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணது இது. பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டா 360க்கு ஃப்ரீயாக கொடுத்த ஸ்கின் இது கிளாத்து.
ஸோ இது அமேசான் பேசிக்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அமேசான் பேசிக்ஸ். ஐயோ ஸ்கின் டேமேஜ் ஆகுது. ஓகே, எப்படியே லென்ஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் வரும் ப்ரொடெக்டரை. ஸோ பார்த்துக்கலாம். அப்போது இந்த இடத்துல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னால ஒட்டுறதுக்கு ஃபோனை நீங்கள் வந்து திருப்பி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கனால உங்களுக்கு ஒட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ டேரெக்டாக இப்படி வந்து ஒட்டுறது ஈஸியாக இருக்கும். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய டைம் ஸ்கின்ஸ் ஒட்டி நிறைய டைம் ஃபெயிலும் ஆயிருக்கேன். அவ்வளோ எக்ஸ்பர்ட்லாம் ஒன்றும் கிடையாது நான் ஸ்கின்ஸ் ஒட்டுறதுல. இருந்தாலும் லெட்ஸ் ட்ரை. ஓகே, இது கேமரா வேறு மூவ் ஆகுது. ரிஸ்க் எடுக்கிறேன், அதனாலும் பார்த்துக்கலாம். ஓகே, இட்ஸ் டன். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வெட்டு க்ளீனுக்கு இது கொடுத்துருக்காங்க இதுக்கு. பட் நம்மக்கிட்ட இந்த டூல் இருக்குனால ஆல்ரெடி நான் அதை யூஸ் பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லென்ஸு. இப்போ லென்ஸுக்கு என்ன டவுட்டுன்னா எனக்கு இப்போது அது ஃபிக்ஸ் ஆகுமான்ட்டு தான். இல்லை, ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் கேப் போட்டிருக்கனால கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக வந்துடும் இதில். ஸோ இப்போ நான் சும்மா எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ரிஸ்க்கு தான், இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா அது வந்து இடிக்குது. ஸோ அதனால் வேலைக்கு ஆகாது. ஸோ நம்ம ஒட்டிடுவோம். மறுபடியும் லென்ஸ் ப்ரொடெக்டர் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஹேர் ட்ரையர் போட வந்துட்டேன், போட்டுருவோம். ஓகே, ஸோ லென்ஸ் ப்ரொடெக்டர் இன்னும் எடுக்கலை. ஸோ அதுக்கு முன்னாடியே லுக்கை பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இது லென்ஸ் ப்ரொடெக்டர் இது ஒட்டாமலே நல்லா தான் இருக்குது. பட் நான் ஏன் ஒட்டினேன், எனக்கு இந்த பர்பிள் கலர் தெரியக்கூடாது, அந்த ஒயிட் கலர் தெரியணும், கொஞ்சம் அந்த டிசைன் இருக்குது அதில். ஸோ அதனால தான். ஸோ இப்போ இது பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது வேறு. ஜஸ்ட் இப்போ பிடிக்கிறதுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம லென்ஸ் ப்ரொடெக்டர் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகே, நம்ம லென்ஸ் ப்ரொடெக்டர் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு என்கிட்ட டூல்ஸ் எதுவுமே ப்ராப்பராக இல்லை தான். ஆனால் இருந்தாலும் என்கிட்ட அந்த சிம் கார்டு பின் இருக்குது. ஸோ அதில் ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் லென்ஸ் கேப் வந்து நம்ம எப்படியும் போடலான்னு ஒரு அதே லென்ஸ் கேப் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஓகே கைஸ், உங்களுக்கு பார்த்தனாவே தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கில் வந்து ஹோல்ஸ் அப்படியே தான் இருக்கும். நான் ரிங்கு மட்டும் தான் ரிமூவ் பண்ணேன். அது மேலே இருக்கிற ப்ரொடெக்டர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் லேயர் மாதிரி வரும். அது அதில் தான் ஒட்டி இருக்குது. ஸோ நான் அது ரிமூவ் பண்ணலை. நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம் எஜெக்டிங் டூல் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டேன். அது வீடியோ நான் கேமரா தனியாக எடுத்து பண்ணுறதுனால எனக்கு கஷ்டமாக இருக்குனால நான் அது பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளோட இந்த போர்ஷனை ஒட்டிடுவோம். இது ஒட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது எனக்குன்னு தெரியல. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பராக ரிங்கு கூட ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் பேக்கு. சரிங்களா? ஸோ வந்து மேலே லென்ஸ் கவரையும் போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஐ ஹோப். ஸோ ஸ்கின் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் கேஸு ஈஸியாக போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இதுக்கு மேலே பேக் கேஸும் யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் லென்ஸ் ப்ரொடெக்டரும் கரெக்டாக அந்த ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. மோஸ்ட்லி நான் மாற்றிடுவேன். ஏன்னா அது பழைய லென்ஸ் ப்ரொடெக்டர் நான் வச்சுக்க மாட்டேன். சப்போஸ் ஏன்னா அது வந்து அடிசிவ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்கு வீக் ஆகிட்ருக்கும், எப்போ வேணால் ஃபாலோ அவுட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் வந்து கலர் பார்த்தீங்கன்னா பின்னாடி யூனிக்காக தெரியும், அது இது மட்டும். அண்ட் நீங்கள் தாராளமாக வந்து கவர் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சைட்ஸ்லலாம் நான் வந்து ஸ்கின் ஒட்டாதனால. ஸோ நீங்கள் இப்படியே வந்து யூனிக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி, ஏன்னா யாரெல்லாம் ஸ்கின் ஒட்டணும்னு ஐடியா இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு நம்மளோட ஸ்கின் வாங்கின சைட் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருப்பேன். நம்மளோட இது ப்ரமோஷன்லாம் இல்லை, எனக்கு இந்த இதில் வாங்கினேன், அதனால் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கின்ஸ் லெஜனில் வாங்கியிருந்தேன். இப்போ இதுலேயும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸ்கின் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி கண்டென்ட் வேணும்னா ப்ளீஸ் டூ ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆல்சோ. ஐடி பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. அண்ட் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது. டெக்கும் போடுவேன், ப்ளஸ் ஆட்டோமொபைல் கண்டென்ட்டும் போடுவேன். ஸோ பார்த்து லைக் பண்ணி விடுங்க guys. Take care. Bye bye. See you in next vlog. My life is in this and I